நண்பர்களே, நகைக்கடன் அனைவருக்கும் தள்ளுபடி, முதல்வர் அதிரடி. இது சம்மந்தமாக பல பேர் நம்ம கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தீங்க, யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடின்னு. உண்மையான தகவல், உறுதியான தகவல், இதை நம்பலாம் நீங்கள். அதாவது யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடின்னா, 6 பவுன் வாங்குகிற 6 பவுன் யாரெல்லாம் போய் கூட்டுறவு வங்கி, கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி 6 பவுன் வரைக்கும். இப்போ ஒரு வீட்டில் மனைவி ஒரு 6 பவுன் வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் 6 பவுன் கடன் தள்ளுபடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்காரரும் நகைக்கடன் வாங்கியிருந்தாலும் அவருக்கும் 6 பவுன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க. எப்போதுலேருந்து தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் இயர் கொரோனா எப்போ வந்துச்சுன்னா மார்ச் மாதம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராச்சு. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 2020 இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கடன் வாங்கியவர்களுக்கு கடன் தள்ளுபடியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் நமது முதலமைச்சர். சரிங்களா? நகைக்கடன் அனைவருக்கும் தள்ளுபடி, முதல்வர் அதிரடி. நண்பர்களே, இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக பாலிமர் சேனல், அதே மாதிரி நியூஸ் சேனல் பல சேனல்ஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் நேற்று விட பல பேங்க்கில் நமக்கு தள்ளுபடி பண்ணுவாங்களோ என்னமோன்னு அலையாக மக்கள் கூட்டம் போய் நைட்டெல்லாம் போய் கடன் வாங்கியிருக்காங்க, நகை வச்சுருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே வாங்கியிருக்க வேண்டும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறாங்க, வருடம் பண்ணுவதில்லை. அதுவும் ஒரு டேட் வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த டேட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம், அதாவது ஒரு 12,000 கோடி தமிழ்நாட்டில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மீதி 4 வருஷம் எலெக்ஷன் திருவிழா டயத்தில் மட்டும்தான் இது பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருந்தாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே 2 முறை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 முறை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டயத்தில் மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்ற டயத்துலலாம் வாங்கினோம்னா நமக்கு கிடைக்காது. சரிங்களா? நகைக்கடன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மட்டும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நண்பர்களே. மற்ற பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் எது வாங்கியிருந்தாலும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு மாதம் வட்டி கட்டி ஆகணும். நீங்கள் நகைக்கடன் வாங்கினோம்னா, பயிர்க்கடன் வாங்கினோம்னா ஒன்லி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மட்டும் வாங்குங்க. அப்படி வாங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். சரிங்களா? அதை மட்டும் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இது போன்ற வீடியோக்களை இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.